இப்படியும் ஒரு முதல்வர் வாழ்ந்தார். அது நமக்கு பெருமை. உண்மை சம்பவங்கள். ஜெயிலில் இருப்பதே சித்திரவதை என்பார்கள். ஆனால் காமராஜர் வெளியில் இருப்பதே சித்திரவதை என்றார். அதை பற்றி ஒரு சம்பவம். ஒரு முறை காமராஜர் மதுரையிலிருந்து ரயில் மூலம் விருதுநகருக்கு புறப்பட்டு சென்றார். விருதுநகருக்கு முன்னால் உள்ள ரெட்டியார்பட்டி என்ற கிராமத்தில் இறங்கிக் கொண்டார். அங்கிருந்து நண்பர்களுடன் புறப்பட்டு தன் வீட்டை அடைந்தார். கடமை அனைத்தும் முடித்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அன்று இரவே நன்றாக உறங்கினார். மறுநாள் காலை ஆகஸ்ட் 16ஆம் நாள் தன்னை கைது செய்யும்படி ஜெயராம் ரெட்டியார் மூலம் உள்ளூர் போலீசாருக்கு தகவல் தந்தார். எழுத்தச்சன் என்ற சப் இன்ஸ்பெக்டர் செய்தி கேட்டு காமராஜரை பார்க்க உடனே வந்தார். அவர் காமராஜரிடம், ஐயா, உங்களை கைது செய்யும் உத்தரவுடன் வந்த போலீசார் அரியலூர் சென்று உள்ளார். அவர்கள் வரும் வரையில் இன்னும் சில நாட்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருப்பதை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்றார். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன். தலைவர்களும் தொண்டர்களும் சிறையில் வாடும்போது நான் மட்டும் சுகமாக ஓய்வெடுப்பதானே. அடிமை நாட்டில் அடிமைக்கு சுகமேது? சுதந்திரமில்லாத நாட்டில் சிறையில் இருப்பது தான் என் போன்றோருக்கு ஏற்றதாகும். என்னை போன்றவர்களுக்கு வெளியே இருப்பது தான் சித்திரவதை. என்னை உடனே கைது செய்து சிறைக்கு அனுப்புங்கன்னே என்று காமராஜர் சப் இன்ஸ்பெக்டரிடம் கேட்டுக்கொண்டார். சப் இன்ஸ்பெக்டர் அவரை கைது செய்து வேலூர் சிறைக்கு அனுப்பினார். வேலூரிலும் அமராவதியிலும் சிறை தண்டனையை அனுபவித்தார். 1945ஆம் ஆண்டு விடுதலையாகி வெளியே வந்தார். காமராஜரை கண்ணியம் போல் காத்து அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் தியாகி கல்யாணராமன் ஆவார். வெளியில் இருப்பது சித்திரவதை என்ற தியாக உணர்வு காமராஜரை மேலும் உயர்த்தி காட்டியது. காமராஜர் மீது சிவாஜி கணேசன் மிக்க மரியாதையும் அன்பும் வைத்திருந்தார். இவர்களின் அன்புக்கு எடுத்துக்காட்டாய் ஒரு சம்பவம். காமராஜர் முதலமைச்சராக இருந்த சமயம் ராமநாதபுரத்தில் வறட்சி தாண்டவமாடியது. வறட்சி நிவாரண நிதிக்காக காமராஜரிடம் 1 லட்சம் ரூபாய் நிதி அளிக்கப் போவதாக சிவாஜி அறிவித்திருந்தார். காலை 9 மணிக்கு காமராஜர் வீட்டிற்கு போய் அவரிடம் நிதியை சிவாஜி கொடுப்பதாக இருந்தது. காமராஜர் வீட்டில் பத்திரிகையாளர்கள் கூடிவிட்டார்கள். மணி காலை 9 நெருங்கி கொண்டிருந்தது. சிவாஜி வரவில்லை. காரணம், நிதி உதவி செக்கில் சிவாஜியின் தம்பி சண்முகம் கையெழுத்திட வேண்டும். 9 மணி வரை சண்முகம் தூங்கி எழுந்து வரவில்லை. போய் அவரை யார் எழுப்புவது? அவராக எழுந்து வரும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த விஷயம் சிலருக்குத்தான் தெரியும். பத்திரிகையாளர்கள் நச்சரிக்க தொடங்கிவிட்டனர். நேரம் ஆக ஆக காமராஜர் வீட்டிலிருந்து போன் வர ஆரம்பித்து விட்டது. ஏன் தாமதம்? நான் வேண்டுமானால் அங்கே வரட்டுமா என்று தலைவர் கேட்கிறார் என்று போனில் பேசிக்கொண்டிருந்தார்கள். பரிதவித்து போனார் சிவாஜி. காமராஜர் புறப்பட்டு இங்கு வந்து விடுவாரோ என்ற பயம். வீடு இறுக்கமானது. நீண்ட நேரத்திற்கு பின் மாடியிலிருந்து சண்முகம் இறங்கி வந்தார். அவரை பார்த்ததும் தான் சிவாஜிக்கு உயிர் வந்தது போல் ஆயிற்று. ஏன் இவ்வளவு கூட்டம் என்று சண்முகம் கேட்க, சிவாஜி அவரை தனியாக அழைத்து சென்று பேசினார். சில நிமிடங்களில் செக்கில் கையெழுத்து போட்டு சண்முகம் தர இறுக்கம் தளர்ந்தது. காமராஜர் வீட்டுக்கு காரில் விரைந்தார் சிவாஜி. மற்ற பத்திரிகையாளர்களும் சிவாஜியுடன் புயல் வேகம் பிடித்தனர். காமராஜர் கையில் செக்கை கொடுத்த பின் தான் சிவாஜிக்கு மூச்சு சீரானது. சொன்ன நேரத்தை விட 2 மணி நேரம் தாமதமானதற்கு சிவாஜி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். காமராஜரும் சிரித்துக்கொண்டே வறட்சி நிவாரணத்திற்கு பணம் கிடைத்த சந்தோஷத்தை காட்டினார். சட்டம் என்பது மக்களுக்காகத்தானே தவிர மக்கள் சட்டத்திற்காக வாழக்கூடாது என்பது காமராஜரின் உயிர் கொள்கையாகும். ஏழைக்கு உதவாத சட்டம் ஒன்று தேவையில்லை என்பார். அதை பற்றிய ஒரு சம்பவம். முதலமைச்சராய் இருந்த காமராஜரிடம் அவரின் சுற்றுப்பயணத்தின் போது ஒரு ஏழை வந்தார். வந்தவர் தன் கையேந்தி தனக்கு ஒரு வேலை போட்டு தரும்படி கெஞ்சினார். இதை பார்த்த உடனிருந்த அதிகாரிகள், படிக்காத வயது மீறிய அந்த மனிதருக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுக்க சட்டம் இடம் தரவில்லை என்று கையை விரித்திருக்கிறார்கள். ஒரு ஏழைக்கு வேலை கொடுத்து உதவ ஒரு மாநில முதலமைச்சருக்கே கூட அதிகாரம் இல்லாத சட்டம் இருந்து என்னன்னே என்று காமராஜர் வருத்தத்துடன் கூறியிருக்கிறார். இதை கண்ட ஒரு தலைமை நிர்வாகி சமூக நலனுக்காக நல்லது செய்ய சட்டத்தை கொஞ்சம் மீற வேண்டிய நிலை வந்தாலும் அது சரியான காரணம் என்றால் அச்சட்டத்தை மீற அச்சட்டமே இடம் கொடுக்கிறது என்று ஒரு விளக்கம் கொடுத்தார். இதை கேட்டு புன்னகைத்த காமராஜர்,
ஒரு ஏழைக்கு உதவுறதுன்னா என்ன, பொது நலன்னா என்ன, எல்லாம் ஒன்று தாங்கிறேன். இவருக்கு வாட்ச்மேன் வேலை போட்டு ஆர்டர் அடிச்சிட்டு வாங்க, நான் கையெழுத்து போடுறேன்னு என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் காமராஜர். உடனே அதிகாரிகள் அவருக்கு வாட்ச்மேன் வேலைக்கு ஆர்டர் அடித்து கொடுத்து பணியில் சேர சொன்னார்கள். எப்பொழுதும் ஏழைகளின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் காமராஜர். ஏழைகளுக்கு உதவாத சட்டம் தேவையில்லை என்பார். காமராஜரின் ஆட்சி பொற்காலம் என போற்றும் இம்மாதிரி சம்பவங்கள் நிறைய உண்டு. இனிமேல் யாராலும் இப்படி ஒருவர் இருக்க முடியும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. எவன் ஒருவன் கண் ஏழைகளின் துன்பத்தை கண்டு கண்ணீர் வடிக்கிறதோ அந்த கண்களே தெய்வீக கண்கள். ஏழை மக்களின் துன்பத்தை போக்க தினம் தினம் கண்ணீர் சிந்தியது எது என்றால் அது நம் தலைவர் காமராஜரின் கண்கள் தான். மக்களின் துன்பத்திற்காக மட்டுமல்ல, விலங்குகளின் படும் துன்பத்தை கூட பொறுத்து கொள்ளாதவர் காமராஜர். அதை பற்றிய ஒரு சம்பவம். விருதுநகரிலிருந்து மண்ணாங்கிணறுக்கு உச்சி வேளையில் ஒரு பெரியவர் எவர் துணையுமின்றி தன் இரட்டை மாட்டு வண்டி நிறைய பஞ்சு பொதிகைகளை ஏற்றி ஆளை நோக்கி ஓட்டி கொண்டு சென்றார். ஒரு மேட்டில் வண்டி ஏறும்போது பொதிகளின் பலு பின்னால் அழுத்த மாடுகள் இரண்டும் ஏற்காடுகளோடு முன்னங்காலை தூக்கி தொங்கின. வீதியில் குரல் கொடுத்தால் யாரும் உதவ முன்வரவில்லை. அப்போது ஒரு கருப்பு வண்ண கார் மாட்டு வண்டி அருகில் வந்து நின்றது. அதில் அமர்ந்திருந்த கதிர் சட்டைக்காரர் நிலைமையை உணர்ந்து மின்னல் வேகத்தில் காரை விட்டு இறங்கினார். தொங்கிக் கொண்டிருந்த மாடுகளின் முன்புறம் வந்து மேக்காலை தன் பலம் கொண்டு மட்டும் பிடித்து தொங்கினார். மாடுகள் முன்கால்களை தரையில் ஊண்டினர். வண்டிக்காரன் மாட்டின் கழுத்து கயிற்றை அவிழ்த்து விட்டார். அதற்குள் அங்கு பெருங்கூட்டம் கூடிவிட்டது. வந்தவர்கள் ஆவென்று வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் உதடுகள் காமராஜர் என்று அவர் பெயரை உச்சரிக்க தொடங்கின. ஏன்பா, வண்டிகள் ஏற சிரமமா உள்ள இந்த மேட்டை சரியா வச்சுக்க வேண்டாமான்னு முனிசிபாலிட்டி என்ன செய்கிறது? 2 நாளில் சரி செய்கிறேன் என்று சொல்லி காரில் ஏறினார். சூழ்ந்திருந்த மக்கள் கூட்டம் இந்த காட்சியை கண்டு கண் கலங்கினார்கள். இப்படியும் ஒரு முதலமைச்சரா என்று நெஞ்சம் நெகிழ்ந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் தேச விடுதலை வரலாற்றில் பெரும் சக்தியாகவும் விடுதலை அடைந்த நாட்டின் வளர்ச்சிக்கு ஆற்றல் சக்தியாகவும் விளங்கினார். தேச விடுதலை புரட்சியின் மொத்த உருவமாகவே காமராஜர் திகழ்ந்தார். ஒவ்வொரு நிகழ்வின் போதும் சூழலுக்கு ஏற்ப கனிவு தேவைப்பட்ட இடத்தில் கனிவாகவும், விரைந்து முடிவு எடுக்க வேண்டிய நிலையில் உறுதியாக நின்று துணிவுடனும் முடிவுகளை எடுத்தார். 1949ஆம் ஆண்டில் ஒரு நாள் திருச்சி மாநகரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் அக்கூட்டத்தில் பேசுவதற்கு எழுந்தார். கூட்டத்தில் குழப்பத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் வெங்காய வெடிகளை மேடையை நோக்கி வீசினர். அவை காமராஜரை சுற்றி விழுந்து வெடித்தன. இதை கண்டு கூட்டம் அலறி அடித்து கொண்டு மிரண்டு ஓடியது. அந்த நேரத்தில் எல்லளவு கூட அச்சமும் பதற்றமும் அடையாத காமராஜர், குழப்பம் விளைவிக்க நினைப்போர் இது மாதிரி வெடி வெடிப்பதனால் பயனில்லை. அது கோழைகளின் செயல். வீரம் இருக்குமானால் என் நெஞ்சில் துப்பாக்கியினால் சுடுங்கண்ணே என்று நெஞ்சை திறந்து காட்டி, காந்தியடிகளை கோட்சே சுட்டு கொன்றான், அதனால் காந்தியடிகள் இறந்தார், அது போன்ற பெருமை எனக்கும் கிடைக்கட்டும்னே. தேசத்திற்காக தியாகம் செய்து வீர பரம்பரையில் வந்தவர்கள் வியாதியால் மாண்டார்கள் என்பதில் பெருமை கிடையாது என துணிவோடும் ஆவேசமாகவும் பேசினார். காமராஜரின் துணிச்சலையும் அஞ்சாமையும் கண்ட மக்கள் சிறிதும் கலையாமல் கைத்தட்டி ஆரவாரம் செய்து உறுதியுடன் இறுதி வரை நின்றனர்.